கருவாட்டு வறுவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் இதில் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கருவாட்டோட சேர்த்து பச்சை மிளகாயையும் பூண்டையும் வதக்கும்போது அதை சோறு கூட எடுத்து வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் சேர்த்துருக்கேன். கருவாட்டோட சேர்த்து வச்சு பொரித்த பச்சை மிளகாயில் அவ்வளோவா காரத்தன்மை தெரியாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை முதல்ல எண்ணெயில் ஆட் பண்ணால் அதுக்கு சுவையே மாறி நல்லா கரிஞ்சு போயிடும். அதனால கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம சூடு தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க கருவாடை எடுத்து இதில் தட்டிடலாம். தட்டி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான மசாலா ஐட்டமை ஆட் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். அதுக்கு ஏற்றபடி இங்கே நம்ம மிளகாய் பொடியை கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வறுவல் ரெடி ஆகுறது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ சுவையான ஒரு கருவாடு வறுவல் ரெடி ஆகிட்டு. இதை ஒயிட் ரைஸுக்கும் சாப்பிடலாம், பழைய சோறு சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.